வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. விஜய் நடித்த சர்க்கார் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி ஒன்று வரும். அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இதெல்லாம் 32 மாவட்டத்தில் இருக்கிற 32 முக்கிய பிரச்சனைகள். ஜனங்க ரொம்ப கஷ்டத்துலையும் வறுமையிலையும் இருக்காங்க. இதையெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சதும் தீர்ப்பேன் அந்த மைக்லேயே ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். உங்கள் தொகுதியிலிருந்து நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். சிம்பிள். என்ன இது? நாங்க 30 வருஷமா எதை நம்பி அரசியல் பண்றோமோ அதை அரைச்சிட்டுல எழுதிட்டு வந்து நிக்கிறேன். இதையெல்லாம் சால்வ் பண்ணா வறுமை போயிடும். வறுமை போயிட்டா ஓட்டுக்கு காசு வாங்குவானா? சோத்துக்கு அரையணும். வயிறு பசிச்சு காதுல நோய்ங்கணும். அப்பதான் நாங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு நாய் மாதிரி ஓட்டு போடுவேன். இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? காட்சிப்படி பார்த்திங்கன்னா விஜய் பழக்கருப்பையா அவர் தான் முதல்வராக இருப்பார். அந்த முதல்வர் அவர் நடத்தக்கூடிய மாநாட்டு பந்தலுக்கே போயிட்டு, அந்த மேடைக்கே போயிட்டு, நீங்கள் ஒரு 32 கோரிக்கைகள் இருக்குது, 32 பிரச்சனைகள் இருக்குது, 32 மாவட்டத்துக்கு 32 பிரச்சனைகள், இதை நீங்கள் தீர்த்து வச்சிட்றேன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எதிரான போட்டியிலேருந்து விலகிடுறேன், நான் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதை வாங்கி பார்த்த பழக்கருப்பையா அப்படியே நக்கலாக சிரிப்பார். ஏயா, நாங்கள் 40-50 வருஷமாக எதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்கோமோ அதை போய் அரை பக்கத்துக்கு எழுதிட்டு வந்திருக்க. சரி, இந்த பிரச்சனைகள்லாம் முடிச்சு கொடுத்தா வறுமை போயிடும். ஆனால் அவன் எனக்கு ஓட்டு போடுவானா? அவன் வறுமையிலேயே இருக்கணும், பசி காதை அடைக்கணும், அப்போ தான் நான் கொடுக்குற காசை வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லுவார். இது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காட்சியை சினிமாவில் வைக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இன்றைய அரசியல் நிலவரமே அப்படி தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே தீர்க்க மாட்டாங்க. அதற்கு தீர்வே கிடையாது. அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கடந்த ஒரு 10 வருஷமாக 15 வருஷமாக 20 வருஷமாக அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. அப்படியே இல்லைனாலுமே புதுசாக ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதைத்தான் பண்ணுறாங்க. ஏற்கனவே பல வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் புதுசாக வந்த பிரச்சனைகள், இது ரெண்டையும் வச்சு அரசியல் பண்ணி அதை வச்சு மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி இவங்க 5 வருஷம் சுகபோகமாக ஆட்சி செய்வாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 60 வருஷம் அவங்க தான் ஆண்டாங்க. அண்ணா போஸ்ட்டு என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் செஞ்சுருக்காங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்ததுலேருந்து அரசமைப்பு சட்டத்தை 100 முறை மாற்றுறதுலேருந்து, இங்கே இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளை 100 முறை தூக்கி எறிஞ்சதுலேருந்து அத்தனையும் செஞ்சது எல்லாமே காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய 60 ஆண்டு கால வாக்குறுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமையை ஒழிப்போம். 60 வருஷமாக இன்னும் அவங்க வறுமையை ஒழிச்சிட்ருக்காங்க. இந்த வறுமையை ஒழிப்போங்கன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. நல்ல வேலையாக ராகுல் காந்திக்கு கல்யாணம் ஆகலை, அதனால் அவருக்கு வாரிசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, 60 வருஷமாக இதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த விதத்துலையும் சலிக்கலை. ஆனால் அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்கு அவங்க எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இன்றைக்கும் அந்த வறுமை அப்படியே தான் இருக்குது. இந்த தேர்தல் போது கூட பார்த்திங்க அப்படின்னா ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க. ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா 2004 அவர் தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. அவர் மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்த ராஜீவ் காந்தி ஆகட்டும், அதற்கு முன்னாடி இருந்த இந்திரா காந்தி ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே அதை வரிசையாக பழக்கமாக வச்சுருக்காங்க. ராகுல் காந்தி 2004, 2009, 2014, அதுக்கப்புறம் 2019, இப்போ 2024 எல்லா தேர்தல்லையும் போய் ஒரு குடிசை வீட்டில் போயிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனால் இங்கே மாறாதது 2 விஷயந்தான். ஒன்று, ராகுல் காந்தி குடிசை வீட்டுக்கு போகிறது, இன்னொன்று அந்த வீடு குடிசையாகவே இருக்கிறது. இதைத்தான் ராகுல் காந்திக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. உண்மைதானே, அந்த குடிசை வீட்டை உன்னால் மாற்றவே முடியல. ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்ககிட்ட போய் உட்காந்து அவனோட நான் சேர்ந்து சாப்பிட்றேன்னு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவனை 5 வருஷம் மறந்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் திரும்ப போய் அவனை பார்க்குறேன். இதுதானே நடந்துகிட்டு இருக்கு. ஏழை மக்களுடைய அந்த வறுமை மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் காங்கிரஸ் கட்சி தீர்வு கண்டதே இல்லை, தீர்வை பற்றி யோசித்ததே இல்லை. இந்த அயோத்தி ராமர் கோயில் பிரச்சனையை எடுத்துக்கோங்க, காஷ்மீர் 370 பிரச்சனையை எடுத்துக்கோங்க, 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையாகட்டும், இல்லை எல்லை பிரச்சனையாகட்டும்,
இது வந்து தமிழ்நாடு கர்நாடகா இங்கே இருக்குது, கர்நாடகா மகாராஷ்டிரா அங்கே இருக்குது, வட மாநிலங்களில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் எடுத்துக்கோங்க, இந்தியாவுடைய எல்லை பிரச்சனையை எடுத்துக்கோங்க. சீனா வந்து பாதி எல்லையை பிடிங்கிட்டு போயிட்டான், பாகிஸ்தான்கார பாதி எல்லையை பிடிங்கிட்டு போயிட்டான். அதை பற்றிலாம் வந்து யாரும் கவலைப்பட்டதே கிடையாது. அதற்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடையாது. இங்கே இலங்கைக்காரன் பார்த்திங்கன்னா கச்சத்தீவு இவங்களே தூக்கி தாரவாத்து கொடுத்தாங்க. அதனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு தீர்வு அவங்க முன் வச்சுருக்காங்களா, இல்லை அந்த தீர்வை நோக்கி அவங்க செயல்பட்டிருக்காங்களான்னு நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆனால் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். அவங்க ஆட்சியில் தான் இத்தனை பிரச்சனைகளும் நம்மளுக்கு வந்திருக்கு. எப்போவோ இந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சிருக்கலாம், ஆனால் இதையே வைத்து அரசியல் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த பிரச்சனை அப்படியே இருக்கட்டுங்க, அது தொட்டா பிரச்சனை, அதனால் அது அப்படியே இருக்கட்டும், போட்டு வை அப்படின்னு. இது வந்து மத்தியில் காங்கிரஸ் செஞ்சது. அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். திமுக மட்டும் இல்லை, திராவிட கட்சிகள்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி முக்கியமாக பேசக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படியே லிஸ்ட்டு போடுங்க. காவிரி பிரச்சனை முடிஞ்சு போன பிரச்சனையை கிளப்பி விட்டு இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவும் அதை வச்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. முல்லை பெரியாறு பிரச்சனை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, அந்த தீர்ப்பை நிறைவேற்றினா முடிஞ்சு போச்சு, பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்லி கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக இவங்கெல்லாம் அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க தான் கூட்டணியில் இருப்பாங்க, ஆனால் இவங்களே வந்து அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நீட் தேர்வு, இந்த நீட் தேர்வை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பித்து 7 வருஷம் ஆச்சுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு பிறகு கச்சத்தீவை மீட்போம், இது வந்து 50 வருஷ வாக்குறுதி, அதுவும் இன்னும் கொடுத்துட்டே இருக்காங்க. மீத்தேன் பிரச்சனை, டாஸ்மாக் பிரச்சனை, குப்பை கூளம் பிரச்சனை, கனிம வள கொள்ளை பிரச்சனை, எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக இருந்தது யார்? இந்த திமுகவும் அதிமுகவும் தான், இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் தான். ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் அந்த பிரச்சனையை தீர்ப்போம்னு ஒவ்வொரு தேர்தல்லையும் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கி 5 வருஷத்தை ஓட்டிடுவாங்க. இதுதானே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவங்களால தீர்வு முன்வைக்க முடியுமா? அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தீர்வை கண்டுபிடிக்கிறது, செயல்படுத்துறது, அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறது, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். தீர்வை முன்வைத்திருக்கிறார்களா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட இது 3வது தேர்தலாக சொல்கிறாங்க தெரியுமா? 2019 மக்களவை தேர்தலில் சொன்னாங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்னாங்க, இப்போ 2024 மக்களவை தேர்தலையும் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலையும் இதே கோஷத்தை வைப்பாங்க. அப்பவும் அதை கேட்டுட்டு நம்மெல்லாம் ஓட்டு போட்டு முட்டாளாக தெரியும். சரி, நீட் தேர்வை ஒழிப்போம்னு சொல்கிற இல்லை, எப்படின்னு முதல்ல சொல்லு. நீ ஒழிக்கிறது அப்புறமா இருக்கட்டும், எப்படின்னு சொல்லுன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். இந்த திமுக கார எவனா ஒருத்தங்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஒருத்தனாவது பதில் சொல்வானான்னு பார்க்கட்டும். தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லுவாங்க, எப்படி தெரியாது. சனாதானத்தை ஒழிப்போம், சரி ஓகேப்பா, எப்படிப்பா ஒழிப்ப, அதையாவது சொல்லுப்பா, அந்த ரகசியத்தையாவது சொல்லுப்பான்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆனால் ஒழிப்போம், ஆனால் மீட்போம், ஆனால் உரிமையை காப்போம், இதே தானே திரும்ப திரும்ப. மாநில உரிமைகளை காப்போம், எப்படி தெரியாது. ஆனால் இதையெல்லாம் சொன்னால் உடனே ஒரு ஃபயர் விட்டு கிளம்பும் இங்கே ஒரு கும்பல். நீட் தேர்வை ஒழிப்போம்னு உதயநிதி சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபயர் விடுவானுங்க. இந்த மாதிரியான ஒரு முட்டாள் கொத்தடிமை கூட்டம் இருக்கிற தைரியத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக வந்து பந்தாவாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த கவலையும் இல்லை, அவங்களுக்கு எதிர்க்கட்சியே இல்லை. ஏன்னா மொத்த மீடியாவும் அவங்க கையில் இருக்காங்க. அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டால் வந்து பிரச்சனை, கேள்வி கேட்குறதுக்கும் ஆள் கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனால் பாஜகவும் அதிமுகவும் தான் கேட்கணும். அதிமுகவும் இன்றைக்கி அவங்க பாக்கெட்டில் இருக்காங்க. பாஜக மட்டும்தான், அது அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் ப்ரெஸ் மீட் வச்சு கத்தி கதறணும். அவரையும் வந்து கலாய்ச்சி இங்கே கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு இதே முட்டாள் கொத்தடிமை கூட்டம் ரெடியாக இருக்குது. ஆக மொத்தம் திமுக எந்த ஒரு கேள்விக்கும் பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களுக்கே திரும்ப திரும்ப ஓட்டு போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு காவேரியில் தண்ணி வரல, கர்நாடகாக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டாளி. அதே காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலையும் போட்டியிடுறாங்க. அதே ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஆனால் காவேரி பிரச்சனை முடியாது, காவேரியில் தண்ணி வராது. எப்படி? ஆனால் தஞ்சாவூர், டெல்டா மாவட்டங்கள், நாகப்பட்டினம் எல்லாரும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களாகட்டும் எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும். சூப்பர் இல்லை, கை தட்டி பாராட்டணும் இல்லை? ஏன்னா பிரச்சனைக்கு காரணமானவங்ககிட்டே வந்து ஓட்டும் போட்டிங்க. சரி ஓகே, அவன் அந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைப்பான்னாவது கேட்கலாம் இல்லை?
எப்பா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்ப்பா, எப்பப்பா காவேரியில் தண்ணி வரும், இந்த பிரச்சனையை எப்போ முடிப்ப, கர்நாடகாவோட உட்காந்து பேசி எனக்கு ஒரு ஃபைனல் டேட் சொல்லு, கேட்கலாம் இல்லை? முடியாது. ஏன்னா திமுக கேள்விகளுக்கு அப்பாற்பட்டது. கேள்வியை அவங்க மட்டும்தான் கேட்பாங்களே தவிர எந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. 2021 தேர்தலில் ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தமிழகத்தில் சிறப்பு பொருளாதார வல்லுநர் குழுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் கொண்ட குழு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் நிதியமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தலைமையில் இருந்தது. அவங்க எல்லாமே சேர்ந்து தமிழகத்துடைய பொருளாதார நிலையை நாங்கள் சீர் செய்வோம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை வந்து நாங்கள் வந்து சீர்திருத்தம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? 3 வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்து. முத்தான 3 ஆண்டுகள் அப்படின்னு வந்து கொண்டாடுறாங்க இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்த, நீ வந்து ஒரு செயல் திட்டத்தை ஆரம்பித்த. அந்த செயல் திட்டத்தோட பலன் என்ன, என்ன பண்ணியிருக்கீங்க? யாராவது கேட்டிருக்கோமா? இல்லை திமுக தான் இது வரைக்கும் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? நாங்கள் இந்த பொருளாதார வல்லுநர் குழு கொடுத்த இந்த ஆலோசனைகளை நாங்கள் பின்பற்றினோம், அதன் மூலமாக இந்த மாதிரியான சீர்திருத்தமாக நடந்திருக்கு, தமிழகத்தோட நிதி நிலைமை சரியாயிட்டு இருக்கு, தமிழகத்தோட கடன் அளவு குறைஞ்சிருக்கு, பொதுத்துறை நிறுவனங்களோட கடன் அளவு குறைஞ்சிருக்கு, தமிழ்நாடு மின்சார வாரியம், போக்குவரத்து துறை, இந்த 2 துறைகளுடைய கடன் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வருது. ஆனால் இந்த போக்குவரத்து துறையில் தான் பார்த்திங்கன்னா மகளிருக்கு வந்து நம்ம ஃப்ரீ பஸ் விட்டுட்ருக்கோம். ஃப்ரீ பஸ் விடுறதுனால என்ன பலன்? யாருக்கு பலன்? திமுகவுக்கு பலன். ஏன்னா திமுகவுக்கு பெண்களுடைய வாக்கு வேணும். அது வந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க. அது வந்து திமுக, கலைஞர் அப்படின்னு பிடிச்சவங்க மட்டும்தான். பெரும்பாலான பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ அந்த பெண்கள் ஓட்டை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்? பெண்களுக்கு இலவசத்தை அள்ளித்தடி, மகளிருக்கு இலவச பேருந்து, மாதம் 1000 ரூபா போதும் இல்லை, இன்றைக்கி வந்துருச்சு இல்லை, 2 தேர்தலில் ஜெயிச்சாச்சு இல்லை. இதுதான் இவங்களுடைய சீர்திருத்த லட்சணம். இதுதான் வந்து இவங்களுடைய ஆட்சி செய்கிற லட்சணம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லாமல், தீர்வை நோக்கி வந்து செயல்படாமல், அந்த பிரச்சனைகளை அப்படியே வச்சு அதை வச்சு தொடர்ந்து அரசியல் பண்ணி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்கி அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கி 5 வருஷத்தை ஓட்டிடணும், அவ்வளோதான். சரி, இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா, இதே வந்து மோடி அரசை எடுத்துக்கோங்க. பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா மோடி அவர்கள் என்ன பண்ணார்? நாட்டில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அதையெல்லாம் தீர்ப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றா தீர்க்க ஆரம்பிக்கிறார் அவர். காஷ்மீரில் 370 பிரச்சனை, ஓகே, 370 நீக்கணும். அது வந்து பாஜகவோட நிலைப்பாடு. அதை எப்படி பண்ணணும்? பண்ணிவிடு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ராமர் கோயில் பிரச்சனை, உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கை துரிதப்படுத்தி அங்கிருந்து தீர்ப்பை வாங்கி ராமர் கோயிலை கட்டு, முடிஞ்சு போச்சு. வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களை எப்படி வந்து மேலே கொண்டு வரலாம்? அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து உணவு கொடு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், டிபிடின்னு சொல்லுவோம், அந்த ஸ்கீமோட அத்தனை பெனிஃபிட்டையும் அவங்களுக்கு கொடு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்ரா கடன் கொடு. அவங்களுக்கு வந்து கல்வியும் மருத்துவத்தையும் வந்து உறுதி செய்யணும். சாலையோர வியாபாரிகளாக இருக்காங்களா, அவங்களுக்கு கடன் கொடு. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடு, அவங்களுக்கு வந்து கழிப்பறை கட்டி கொடு, அவங்களோட வீட்டுக்கு வந்து குடிநீர் வசதி செய்து கொடு, அவங்களுடைய கிராமத்துக்கு வந்து சாலை வசதியை உறுதி பண்ணு, அவங்களுடைய கிராமத்துக்கு தொலைத்தொடர்பு வசதியை உறுதி பண்ணு, எல்லாத்தையும் பண்ணி கொடு. அவங்க வந்து இந்த ஏழ்மை நிலையிலேருந்து வெளியில் வரட்டும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணது தான் இந்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட IMF ரிப்போர்ட். இது வந்து நாம் சொல்கிறது இல்லைங்க, சர்வதேச நிதி மையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட் என்னென்னா, கடந்த இந்த 10 வருடங்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து 25 கோடி 30 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுதானே தீர்வு? அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறது தானே தீர்வு. நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டில் கொடுத்த மாதிரி எல்லாத்துக்கும் இலவசம், எல்லா மகளிருக்கும் இலவசம், எல்லா மகளிருக்கும் 1000 அப்படி நான் சொல்லலை. யாருக்கு தேவை, யாரை வந்து முன்னேற்றணுமோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. அதைத்தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாரு, மொத்தமாக இலவசம்னு கொடுக்காதீங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கு ஓட்டுக்காக இவங்க அதை பண்ணுறாங்க. அந்த தீர்வுகளை எல்லாம் மோடி அவர்கள் கொண்டு வந்தாரா இல்லையா? இன்றைக்கி என்னாச்சு? ராமர் கோயில் பிரச்சனை முடிஞ்சது. பிரச்சனை முடிஞ்ச உடனே அவங்க அதை மறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊருக்காரங்களே அதை மறந்துட்டாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடல, அது வேறு விஷயம், அதை நம்ம தனியாக பேசுவோம். காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சது. இன்றைக்கி காஷ்மீர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக ஓட்டு போட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, தேர்தலே நடத்தி காமிச்சிட்டாங்க. வெளிநாட்டு முதலீடுகள் வருது, போய் இங்கே இந்தி படப்பிடிப்பெல்லாம் நடத்துகிறாங்க, எல்லாமே நடக்குது. பிரச்சனை முடிஞ்சது.
இருக்கிறது. இன்னும் மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பிஓகே பிரச்சனை, சைனாவோட எல்லை பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய கச்சத்தீவு பிரச்சனை, இது எல்லாமும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒன்று முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் முயற்சியாவது பண்ணுறாங்க. அந்த விதத்துலையாவது வந்து அவங்கள பாராட்டலாம். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் சீர்கெட்டு கிடந்த இந்த பொதுத்துறை நிறுவனங்கள், அதை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? பொதுத்துறை நிறுவனங்களையெல்லாம் விற்றுட்டாரு, ஐயோ இவர் எல்லாத்தையுமே விற்கிறாருன்னு சொல்லி ஒரே குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. பொதுத்துறை நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஜக அரசு விட்டுறது வந்து ஏர் இந்தியாவை மட்டும்தான். அந்த ஏர் இந்தியா ஒன்று விற்றுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பொதுத்துறை நிறுவனங்களையும் இவர் விற்றுட்டாரு அப்படின்னு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணி இவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏர் இந்தியாவை ஏன் விற்கணும்? ஏன் அப்படின்னா ஏர் இந்தியா வந்து மிக பெரும் அளவில் கடனில் இருந்தது. நம்மளுடைய மின்சார வாரியம் மாதிரி, நம்மளுடைய போக்குவரத்து கழகம் மாதிரி அது வந்து கடனில் இருக்குது. இப்போ அதை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னாவே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா தேவை. இந்த கடனை எல்லாம் அடைச்சி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி புதுசாக ஃப்ளைட்டை வாங்கி அதை நடத்தி அதெல்லாம் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தேவை அப்படிங்கிற கணக்கு வருது. மோடி கிட்டே இதை கொண்டு போகிறாங்க. சரி, இந்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோமே, இது எத்தனை பேருக்கு பயன்படும் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. இந்தியாவில் விமானங்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? வெறும் 6%. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் வெறும் 6% பேர் தான் விமானத்தையே பயன்படுத்துகிறாங்க. அந்த 6% பேருக்காக 1.5 லட்சம் கோடி ரூபாய் எதுக்கியா செலவு பண்ணணும்? அப்படியே செலவு பண்ணாலும் அதுலேருந்து வருமானமே வரப்போகிறது கிடையாது. மறுபடியும் மேலும் மேலும் செலவு தான் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். இதை வந்து இப்படியே நடத்தணும் அப்படின்னா வருஷம் 30,000 கோடி வந்து நஷ்டமாயிட்டுருக்கு. அதனால் இது வேண்டாம், தலையை முழுகிருங்கன்ட்டார். இதில் என்ன தப்பு? இதை யாராவது வந்து இங்கே எடுத்து சொல்கிறாங்களா? 6% மக்களுக்காக 1.5 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணால் அதை வந்து எப்படி பேசுவாங்க? ஒருவேளை மோடி அதை செஞ்சுருந்தாரு அப்படின்னா அதையே இவங்க மாற்றி பேசியிருப்பாங்க. பத்தியா, மோடி யாருக்கான ஆட்சின்னு தெரியுதா? யார் பணக்காரங்களோ அவங்களுக்கு போய் இத்தனை செலவு பண்ணியிருக்காங்க, இதை விட முட்டாள்தனமான செயல் இருக்கா அப்படின்னு மாற்றி பேசியிருப்பாங்க. இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்க. ஸோ என்ன செஞ்சாலும் அவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே மோடி அவர்கள் பிஎஸ்என்எலுக்கு அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை பற்றி யாராவது உங்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா நாட்டில் இருக்கக்கூடிய 50% மக்களுக்கு மேலாக இன்னும் பிஎஸ்என்எல் தான் நம்பியிருக்காங்க. அதுக்கு வந்து அவர் பணம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த பணம் வந்து மக்களுக்கு போய் சேரும், ஏதோ ஒரு சர்வீஸ் வகையில் மக்களுக்கு போய் சேரும். இப்படி ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு. ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறதே அதுதான். சட்டத்துறையில் ஏற்கனவே இருக்கிற காலாவதியான சட்டங்களையெல்லாம் நம்ம வந்து சட்டத்துறையில் வச்சுருந்தோம். அதையெல்லாம் மாற்றி தேவை காலத்துக்கு ஏற்றவாறு சில சட்டங்களை மாற்றி வந்து ஒரு ரிஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அதை எதிர்க்கிறது. விவசாய சட்டங்களை வந்து ரிஃபார்ம் பண்ணால் உடனே அதை எதிர்க்கிறது. சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிறது. பாஜக எதை பண்ணாலும் எதிர்க்கிறதுனா இவங்க எதிர்த்ததெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃபார்ம்ஸ் தான். அதாவது மோடி அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தம். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மின்சார வாரியமும் போக்குவரத்து துறையும் நஷ்டத்தில் இருக்குது. நாளைக்கு பாஜக ஆட்சி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வரும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது என்ன பண்ணுவாங்க? மின்சார வாரியத்தையும் போக்குவரத்து துறையும் நாங்கள் சீர்திருத்தம் கொண்டு வருவோம்னு ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஐயோ பார்த்தீங்களா, மின்சார வாரியத்தை விற்க போகிறாங்க, போக்குவரத்து துறையை விற்க போகிறாங்கன்னு கிளப்பி விட்ருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஆனால் மோடி அவர்கள் எல்லாத்தையும் செய்கிறார், அவ்வளோதான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க? எவன் பிரச்சனைக்கு காரணமோ, எவன் பிரச்சனையை தீர்க்கவே மாட்டானோ அவனுக்கே ஓட்டை போடு, அவங்ககிட்டயே காசை வாங்கு. இவங்களும் ஜாலியாக 2 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க, அவன் 5 வருஷம் சந்தோஷமாக இருப்பான். சிம்பிள். இங்கே மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, தீர்வுகளை கொடுக்கும் பாஜக வேண்டுமா, மீண்டும் மீண்டும் பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யும் கட்சிகள் வேண்டுமா அப்படிங்கிறது தான். இதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக தான் இன்றைய காணொலி. நன்றி, வணக்கம்.